அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் வீட்டில் பல வருஷமாக வரன் தேடிய நல்ல சம்பந்தமே அமையலையா? கல்யாணம் முடிஞ்சோம் கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே சண்டையா? இனிமே அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் அத்தனை கஷ்டத்தையும் சுக்கு நூறாக்கக்கூடிய, குடும்பத்தில் மங்கள காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். தெய்வங்களின் திருமண நாள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மகா சக்தி வாய்ந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன செய்யணும்னா, நீண்ட காலமாக கல்யாணமே நடக்காத பெண்களும் சரி, கணவன் மனைவிக்குள்ள பிரிவே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த அற்புதமான தாந்திரிக ரகசியத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம்தான் இருக்கும். நமது சாஸ்திரங்களில் பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையக்கூடிய மிக விசேஷமான நாளை தான் இந்த பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். சிவ பார்வதி திருமணம், முருகப்பெருமான் தேவியான திருமணம், ஸ்ரீராம சீதை, இப்படி உலகத்தையே ஆளக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்த நன்னாள் தான் இந்த பங்குனி உத்திரம். இந்த நாளில் நம்ம உண்மையான பக்தியோட செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் கூட 1000 மடங்கு பலன் கொடுக்கும். நம்ம கர்ம வினை வேரோடு அழிஞ்சிடும். குறிப்பாக குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த நாள் இந்த வருஷத்திலேயே கிடையாது. பல வருஷமா திருமண தடையால கஷ்டப்படுறவங்களும் சரி, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றவங்களும் சரி, இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு காலையில எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு சிவபெருமான் படம் இல்லைன்னா முருகன் படத்திற்கு பூக்களால அலங்காரம் செய்யுங்க. 2 மஞ்சள் கயிறு, அதாவது மஞ்சள் தடவின தாலி சரடு எடுத்துக்கோங்க. அதை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க. நெய்வேத்தியமா கொஞ்சம் சக்கரை பொங்கல் இல்லைன்னா பானகம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ முருகப்பெருமானை மனசார நினச்சிட்டு கல்யாணம் ஆகாதவங்க எங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கிறவங்க ஆழமாக வேண்டிக்கோங்க. வேண்டுதல் முடிஞ்சதோ சாமிக்கு முன்னாடி வச்சிருக்க அந்த 2 மஞ்சள் கயிறில் ஒன்றை எடுத்து திருமணமாகாத ஆண்களோ இல்லைன்னா பெண்களோ தங்களுடைய வலது கையில் கட்டிக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த வேண்டுதலை செய்யக்கூடியவங்க கணவன் கையில் ஒன்றும் மனைவி கையில் ஒன்றும் கட்டிக்கணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சில மாதங்கள்லேயே உங்களை தேடி ஒரு சிறந்த மிக சிறந்த வரன் வருவதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. பிரிந்த கணவன் மனைவியும் ஒன்று சேர்வதை நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குங்க. இது முக்காலமும் உண்மையான சித்தர் ரகசியம். தெய்வங்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு எக்காரணத்தை கொண்டும் இதை தவற விடவே விடாதீங்க. முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. வீட்டில் கெட்டி மேலே சத்தம் நிச்சயமாக கேட்கும். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்க கமெண்ட்ல ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. இந்த அற்புதமான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.